எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹனி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோவலோட பேர் மோகமுள். இந்த நாவல் எழுதினது தி ஜானகிராமன். இதை 1964 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப புத்தகங்களை வாசித்தாலும் சில புத்தகம் நம்ம மனசில் இடம் பிடிச்சிடும். அப்படிப்பட்ட நாவல் தான் இந்த மோகமுள். இதோட கதைக்களம் கும்பகோணம், மேக்சிமம் கும்பகோணம். தி ஜானகிராமனோட நாவலில் மெயின் கதாபாத்திரம் ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. நம்ம கதையோட கதாநாயகி யமுனா, கதாநாயகன் பாபு. நம்ம கதாநாயகி யமுனாவோட அப்பாவுக்கு 2 மனைவிகள். அந்த 2வது மனைவி பொண்ணு தான் யமுனா. யமுனாவோட அம்மா பார்வதி. பார்வதி மராத்தி, அப்பா சுந்தரம் ஐயர். 2 பேரும் கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. அதனால தான் யமுனாவோட திருமணம் தடைப்பட்டு போகுதுன்னு, தஞ்சாவூரில் இருந்தால் தான் இந்த பிரச்சனை வருதுன்னு கும்பகோணத்துக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க. யமுனாவோட அப்பா சுந்தரம் பெரிய மிராசுதாரர். அவருக்கு சொந்தமாக ரொம்ப தோட்டம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் தான் வைத்தி. அந்த வைத்தியோட பையன்தான் பாபு, நம்ம கதையோட ஹீரோ. பாபு கும்பகோணத்தில் BA படிக்கிறான். தெரிஞ்ச குடும்பம் அப்படின்றதுனால யமுனா வீட்டுக்கு போய் உதவி செய்வான். ஆனால் பாபுவுக்கு யமுனா மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது காதல்னு கூட சொல்லலாம். ஆனால் யமுனா பாபுவை விட 10 வயசு பெரிய பெண். யமுனாவும் பாபுவோட அக்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாபுவோட அப்பா சரியான இசை பிரியர். அதனால் சின்ன வயசுலேருந்தே பாபுவுக்கு இசையை கற்றுக் கொடுத்து வளர்க்குறாரு. வளர வளர படிப்பு தான் முக்கியம்னு பாபு படிக்க தொடங்குறான். ஆனால் பாபுவுக்கு இசை மேலே இருந்த ஆர்வம் குறையவே இல்லை. அதனால் பாபு அவனோட ஃப்ரெண்ட் ராஜன் கிட்ட பாட்டு கிளாஸ் சேர்த்து விட சொல்கிறான். ராஜும் அவனோட அப்பா கிட்ட சொல்லி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட, அவர் பேர் ரங்கண்ணா கிட்ட சேர்த்து விடுறாரு. பாபுவும் ஆர்வமாக இசையை கற்றுக்கிறான். ஆனால் கொஞ்ச நாளில் அவனுக்கு இசை மீதுள்ள ஆர்வம் பன்மடங்கு ஆகுது. அதுக்குள்ளே அவனோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அனுபவங்கள் அவன் மனசை பக்குவப்படுத்துது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, யமுனா மேலே அவனுக்கு வந்தது வெறும் அட்ராக்ஷன் இல்லை, காதல்னு. ஏன்னா அவனுக்கு யமுனாவை தவிர வேறு எந்த பெண்ணையும் அவன் மனசில் வச்சு பார்க்க முடியல. இது அவனோட நண்பன் ராஜன் கிட்ட சொல்கிறான். ராஜன் பாபுவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கான். அவன் தான் பாபுவுக்கு பெண்களை தெய்வமாக பார்க்கணுன்னு சொல்லி கொடுக்குறான். ராஜா சொல்கிறான், நான் ரொம்ப நல்லவன் இல்லை, ஒரு கெட்ட சம்பவத்திலிருந்து தான் இந்த அனுபவம் கிடைச்சிது. அப்பத்திலிருந்து நான் பெண்களை தெய்வமாக வணங்குறேன்னு சொல்கிறான். பாபு தன் காதலை ராஜன்கிட்ட சொல்கிறப்போ ராஜுக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ராஜு கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறான், உன் இடத்துல இருந்து யோசிச்சா தான் எனக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லுவான். ஒருத்தரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சா தான் புரியும் அப்படின்றத தீஜா நாசுக்காக சொல்லியிருக்கிறாரு. சரி, பாபுவோட இசை பையனும் என்னாச்சு? யமுனாவும் பாபுவும் சேர்வாங்களா? அவங்களோட காதல் கை குடிச்சா? இதுதான் இந்த நாவலோட முக்கிய கதை. இந்த நாவல் படித்ததும் எனக்கு தஞ்சாவூர், கும்பகோணம் பார்க்கணுன்னு ஆசை வந்துடுது. ஏன்னா இந்த நாவலில் கும்பகோணம், தஞ்சாவூர், பாபநாசம், சென்னை எல்லா ஊருக்கும் இவர் வர்ணித்து தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. இந்த வர்ணனை எப்படி இருக்குன்னா, இந்த நாவல் படிக்கிற எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த ஊரெலாம் விசிட் பண்ணிடணும் அப்படின்ற எண்ணத்தை தோன்ற அளவுக்கு இருக்கும். இந்த கதையில் வர கதாபாத்திரம் பாபு, யமுனா, பார்வதி, ராஜம், ரங்கண்ணா, வைத்தி, பட்டு எல்லாரையும் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நம்ம மனசில் பதிய வச்சுட்டாரு தீஜா. இந்த நாவலோட ஸ்பெஷல் என்னன்னா, ஜானகிராமன் கதையோட ஸ்பெஷல் என்னன்னா கேரக்டரைசேஷனோட பேர் எல்லாமே ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும். 16th பேஜில் அறிமுகப்படுத்துகிறாருன்னா வைத்தி, பார்வதி, ராஜம். 600வது பேஜ்லேயும் ஞாபகம் இருக்கும். ரொம்ப யதார்த்தமான பேர். நாம் அவங்களோட நெருங்கி பழகி பேசின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கதையோட நடுவில் கர்நாடிக் மியூசிக், பாட்டு இதெல்லாம் இருந்தாலும் போரிங்காக இல்லாமல் சுவாரஸ்யமாக கதையை எழுதியிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த நாவல் காலத்தை கடந்த காவியந்தாங்க. இன்னும் 500 வருஷம் ஆனாலும் இந்த நாவல் எல்லாருக்கும் பிடிச்ச நாவலாக இருக்கும். காலத்தை வென்ற காவியம்தான் தீஜா எழுதிய இந்த மோகமுள். ஒருவேளை உங்களுக்கு இந்த புக் படிக்க டைம் இல்லைன்னா இது யூடியூப்பில் மூவியாகவும் எடுத்திருக்காங்க. மோகமுள் மூவின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.